அன்யாங் டார்மீஸ், வெல்கம் டு பேக் டு நெவர் ஃபெல்ட். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு ஒன் ஷாட் தாண்டா பார்க்க போகிறோம். ஸோ யாரோடதுனா நம்ம ஜேகேயோடது தான். ஸோ அது இந்த கான்செப்ட் என்னன்னு தெரியல, திடீர்னு தோணுச்சு. சரி அதான் ஜங்குக்கு போடலாமே அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஸோ இது உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன். ஸோ டைம் வேஸ்ட் பண்ண நம்ம டேரக்டர் ஸ்டடிக்குள்ளே போயிடலாம். இமேஜின் பண்ணிக்கோங்க, அடிக்ட் ஆகாதீங்க. யூஸ் ஹெட்ஃபோன்ஸ் ஃபார் பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ். வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இன்ட்ரொடக்ஷன்லாம் எதுவும் வேண்டாம், நம்ம டேரக்டர் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸோ இப்போ நீங்கள் தான் ஒரு ரெஸ்டாரண்ட்குள்ளே போகிறீங்க. அண்டு உங்களுக்கு பின்னாடி உங்கள் மேனேஜர் வந்து வராரு. அவர் வந்து, மேம் இன்றைக்கான மீட்டிங்க்கான ஷெட்யூல் இதுதான் மேம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட கொடுக்குறாங்க. ஸோ நீங்களும் வந்து ஓகே ஃபைன், சீக்கிரம் கிளைண்ட்டை வந்து வர சொல்லுங்கள், ஏன்னா எனக்கு நெக்ஸ்ட் மீட்டிங் இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லிவிட்டு போயிட்டு உங்களுக்கு புக் பண்ண டேபிளில் வந்து போய் வந்து உட்காடுறீங்க. அங்கே வந்து நீங்கள் வந்து ஒர்க் வந்து பார்த்துட்ருக்கீங்க. ஸோ நீங்கள் வந்து யாருன்னா, நீங்கள் வந்து ஆக்சுவலி ஒரு பிஸ்னஸ் உமன். ஸோ இப்போ வந்து ஒரு கிளைண்ட் மீட்டிங்க்காக நீங்கள் இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து வந்திருக்கீங்க. அதனால் நீங்கள் உட்காந்து அதுக்கான ஒர்க்கை பார்க்குறீங்க. சின்னதாக ஒரு காஃபி மட்டும் ஒன்று ஆர்டர் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து லேப்டாப்பில் வந்து ஒர்க் பார்த்துட்ருக்கீங்க. உங்கள் மேனேஜர் வந்து கிளைண்ட்டுக்கு வந்து கால் பண்ணி சீக்கிரம் வந்து வர சொல்கிறாங்க. அப்படி நீங்கள் வந்து ஒரு விண்டோ சைடு தான் வந்து உட்காந்துட்டு இருந்திருப்பீங்க. நீங்கள் வந்து ஒர்க் பார்த்துட்டே வந்து காஃபி குடிக்கிறீங்க. அப்போ தண்டர் சவுண்ட் கேட்குது. ஸோ நீங்கள் திரும்பி விண்டோவை பார்க்குறீங்க. பார்த்தா மழை வர மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் அதை பார்த்துட்டே வந்து அப்படியே வந்து காஃபி குடிச்சிட்ருக்கீங்க. ஸோ திடீர்னு ரெயின் வர ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நீங்கள் விண்டோ சைட் பார்க்குறீங்க, செம்மையாக வந்து பெய்யுது. ஸோ ரெயின் வந்து ஸ்டார்ட் ஆகும்போது வெளியில் இருந்த எல்லாருமே வந்து, அதாவது போயிட்டு ஹைட் ஆகிக்கிறாங்க, ஒவ்வொரு இடத்துல மறைஞ்சிக்கிறாங்க மழையில் நனையக்கூடாதுன்ட்டு. நீங்கள் அதெல்லாம் பார்க்குறீங்க. நீங்கள் வந்து நினைக்கிறீங்க, மழையை பார்த்தா ஏன் எல்லாம் பயப்படுறாங்க, மழை எவ்வளோ ஒரு அழகான விஷயம், அதில் நனையிறதை விட்டுட்டு எல்லோரும் அப்படின்ற மாதிரி நீங்கள் அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. அப்படி எல்லோரும் ஒளியறதுக்காக ஓடிட்டுருந்த அந்த நேரத்தில் ஒரே ஒரு பர்சன் மட்டும் அப்படியே அங்கே நின்றுட்டுருக்காங்க. அந்த பர்சனோட பேக் வியூ மட்டும்தான் உங்களுக்கு தெரியுது. ஸோ நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க, அந்த பர்சன் அப்படியே வந்து மலை கொட்டுற அந்த வானத்தை பார்த்துட்ருக்காங்க. ஆனால் நீங்கள் அந்த பர்சனை பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் என்னன்னு தெரியல, உங்களுக்கு அந்த பர்சனை பார்க்கும்போது ஒரு ஃபீல், அது என்னென்னு உங்களுக்கே தெரியல. ஸோ நீங்கள் அப்படியே வந்து அவங்கள பார்க்குறீங்க. பட் இன்னும் அந்த போஸ்டீரியர் வியூ மட்டும்தான் உங்களுக்கு தெரியுது. நீங்கள் அப்படியே பார்த்துட்ருக்க அந்த பர்சன் ஒரு ஹேர் ஃப்ளிப் பண்ணிவிட்டு அப்படியே கையை விரிச்சிட்டு அப்படியே அந்த வர ரெயினை வெல்கம் பண்ணுறாரு. ஸோ நீங்கள் அதெல்லாம் பார்க்குறீங்க. அப்படி நீங்கள் பார்த்துட்ருக்கும் போது உங்கள் தாட்டை டிஸ்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி உங்கள் மேனேஜர் வராரு. மேம் சொல்லுங்கள். இல்லை மேம், ஹெவி ரெயின் பெய்யறதுனால கிளைண்ட்டால் வந்து வர முடியலையா மேம்? அப்படியா? ஆமாம். சரி, அப்போ ஒன்று பண்ணுங்கள், நாளைக்கு கிளைண்ட் மீட்டிங்கை வந்து மாற்றிடுங்க, ஷெட்யூல் பண்ணுறேங்க. ஓகே ஓகே மேம் அப்படின்ட்டு உங்கள் மேனேஜர் அங்கேருந்து போகிறாரு. நீங்கள் அந்த கையில் காஃபியை வச்சுட்டு அப்படியே அந்த பர்சனை பார்க்குறீங்க, வெளியில் நிற்கிற பர்சனை. ஸோ எல்லோரும் ஒளிஞ்சிட்ருக்கும் போது அந்த பர்சன் மட்டும் ரெயினை வந்து வெல்கம் பண்ணுறாரு. அது உங்களுக்கு பிடிச்சிருக்கு. ஸோ நீங்கள் அப்படியே வந்து பார்த்துட்ருக்கீங்க. அவர் அந்த ரெயின்லேயே கையை விரிச்சிட்டு சுற்றுறாரு. ஆனால் உங்களுக்கு அங்கே நின்றுட்டு இருந்தவங்க மறைச்சதுனால அவரோட ஃபேஸ் வந்து சரியாக தெரியலை. பட் அவர் கையில் டேட்டூ போட்டிருக்காரு, அது மட்டும் உங்களுக்கு தெரியுது. நீங்கள் அந்த டேட்டூவை பார்க்குறீங்க, அந்த டேட்டூ மட்டும்தான் உங்களுக்கு தெரியுது. ஸோ நீங்கள் அதே பார்க்குறீங்க. அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது இன்னொரு பர்சன் வந்து அந்த பர்சனை கையை பிடிச்சி இழுக்கிறாங்க, வாடா போகலாம் அப்படின்ட்டு. அப்படியே கட் பண்ணி அங்கே காமிஷா, அது வேறு யாரும் இல்லை, நம்ம ஜங்குக் தான். அவ்வளோ அழகாக அந்த ரெயினை வந்து ரசிக்கிறான். அப்போ அந்த கையை பிடிச்சி இழுத்தது வேறு யாரும் இல்லை, நம்ம ஜிம்மன் தான். ஸோ ஜிம்மன், டே ஜங்குக்கு டைம் ஆகுது வாடா. இருடா, மழையை கொண்டால ரசிக்கலாமா? அட பைத்தியம், நமக்கு இன்டர்வியூ இருக்குது, டைம் ஆச்சு, சீக்கிரம் வா. இன்டர்வியூவா? இந்த மலையை பாடுறா, மலையை பார்ப்பியா, அதை விட்டு இன்டர்வியூங்கிற அப்படின்ட்டு எங்கள் ஜங்குக் சொல்ல. எங்கள் ஜிம்முன்னு, இங்கே பாரு பக்கி, நம்ம கிராஜுவேட் ஆகி 3 months ஆகுது, மூடிக்கிட்டு வா. இதுக்கப்புறம் நம்ம எங்கேயோ வேலைக்கு போகலன்னு வை, வீட்டில் செருப்பை கைட்டே அடிப்பாங்க. ஆல்ரெடி என் வீட்டில் வந்து சோறு போடாமல் தண்டை சோறுன்னு திட்டி உதைக்கிறாங்கடா.
அப்படி இருந்தும் நீ வந்து அந்த சோறு திங்கிறதானே, என்ன பண்ணுறது, பசி இல்லை, நமக்கு சோறு தான் முக்கியம் அப்படின்னு ஜிம்முன்னு. இங்கே ஜாங்குக்கு அதானா பார்த்தேன், உனக்காச்சு ரோஸும் மானம் மரியாதைன்னு இருக்கிறதாச்சு, நீ இப்படியே பேசி அப்படியே நனையலான்னு பார்க்காத, வா டைம் ஆகுது நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜெர்மன் வந்து ஜாங்குக்கை வந்து கூட்டிகிட்டு போகிறான். இதெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க, பட் உங்களுக்கு ஜாங்குக்கோட ஃபேஸ் வந்து தெரியலை. பிகாஸ் ஒன்று அவர் வந்து போஸ்டீரியர் வியூ, அதாவது அவரோட பேக் வியூ தான் தெரிஞ்சிருக்கும். அப்படியே வந்து அதையும் மீறி ஃபேஸை பார்க்கலாம் நீங்கள் ட்ரை பண்ணும்போது அங்கேருந்து சில பர்சன்ஸ் வந்து மறைச்சிருப்பாங்க. உங்களுக்கு அவ்வளவா வந்து ஜேகே வந்து தெரிஞ்சிருக்க மாட்டான். நீங்களும் ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்களும் அந்த ரெஸ்டாரண்ட்லேருந்து அப்படியே வந்து கிளம்புறீங்க. ஸோ இப்போ மார்னிங்கும் ஆகுது. நீங்கள் அகெயின் உங்களோட ஆஃபீஸ்க்கு வந்து ரெடி ஆகிட்ருக்கீங்க. உங்கள் மம்மி, ஏண்டி இன்னைக்கு கூட ஆஃபீஸ் போகணுமா? அம்மா டெய்லி எனக்கு ஆஃபீஸ் தான்ம்மா. அது என்ன இன்னைக்கு என்னோடய ஃப்ரெண்டு வீட்டுக்கு வராங்கடி. மா அது உன் ஃப்ரெண்டு, ஸோ நீ பார்த்துக்கோ, நான் எனக்கு பார்க்கணும். இங்கே பாரு வயன், என்ன பண்ணுற நீ, ஃப்ரெண்டு அதாவது உனக்கு அவங்க ஆண்டி. இருக்கட்டும்மா, பட் எனக்கு முக்கியமான மீட்டிங் இருக்குது, ஓகேயா? நான் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக வந்துடுறேன். அதுக்குள்ளே ஆண்டி இருந்தாங்கன்னா நான் அவங்கள பார்த்து வெல்கம் பண்ணுறேன். அப்படி இல்லைன்னா இன்னொரு நாள் வந்து நான் ஆண்டியை பார்த்துக்கிறேன். பட் இப்போ நீ என்ன தடுக்காத, புரியுதா? என்னமோ பண்ணி தொலைப்போ அப்படின்ற மாதிரி உங்கள் அம்மா சொல்லிடுறாங்க. நீங்களும் வந்து ஓகே அப்படின்ட்டு ஆஃபீஸ்க்கு வந்து நீங்கள் கிளம்பி போயிடுறீங்க. இப்படியே தான் உங்கள் டே அன்றைக்கி ஃபுல்லாக போகுது. மீட்டிங் ஷெட்யூல் அப்படின்ட்டு ரொம்ப பிஸியாகவே வந்துட்டு போகுது. ஸோ இங்கே ஜேகே பார்த்தோம்னா அவன் வந்து கிராஜுவேட் ஆகி 3 months ஆகுது. ஸோ அங்கங்கே சும்மா கிடைக்கிற பார்ட் டைம் ஜாப் அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருப்பான். இன்டர்வியூஸும் வந்து அட்டென்ட் பண்ணியிருப்பான். பட் எதுவுமே அவனோட சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு இருந்தது கிடையாது. பட் அவன் படித்தது ஒன்றுனா இங்கே அவன் போகிற அந்த இன்டர்வியூஸ் வந்து வேறு மாதிரி இருக்கும். ஸோ நம்ம ஜேகேக்கு வந்து எது பண்ணாலும் பிடிச்சி பண்ணணும், மனசுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனோடு இருக்கணும். ஸோ அவன் எத்தனை இன்டர்வியூஸ் போயிருந்தாலும் அவனுக்கு அதில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. ஸோ அதனால் அவன் எல்லா இன்டர்வியூஸும் வந்து இவங்களே கம்பெனியே கூப்பிட்டுருந்தாலும் இவன் வந்து வேணான்னு ரிசைன் பண்ணியிருப்பான். ஸோ அந்த மாதிரி தான். பட் நம்ம ஜிம்மன் சொல்லவே வேண்டாம், நம்ம ஜேகே மாதிரி தானே அவனும் இருப்பான். என்ன கொஞ்சம் அப்பப்போ நம்ம ஜேகேவை திட்டுவான், பட் ஜேகேக்கு பிடிச்சது தான் ஜிம்மனும் செய்வான். அது மாதிரி 2 பேரும். ஸோ நீங்கள் இப்போ வந்து ஒரு 6 o'clock ஆகுது. உங்கள் மம்மி வர சொல்லியிருப்பாங்க, உங்கள் ஆண்டி வந்திருக்காங்கன்ட்டு. ஸோ நீங்கள் வந்து கிளம்புறீங்க, சரி இப்போ வீட்டுக்கு போகலாம் அப்படின்ட்டு, பிகாஸ் உங்கள் ஒர்க்ஸ் முடிஞ்சிருச்சு. ஸோ நீங்களும் வந்து போயிட்டுருக்கீங்க. அப்போ வந்து கார் வந்து டிராஃபிக்கில் நிற்கிது. ஸோ நீங்கள் வந்து உங்கள் ஃபைல்ஸை வந்து பார்த்துட்ருக்கீங்க. அப்போ சடனாக ரெயின் ட்ராப்லெட்ஸ் வர மாதிரி இருக்குது. நீங்கள் அப்படியே விண்டோ வழியாக பார்க்குறீங்க. பார்த்தா ரெயின் வர ஸ்டார்ட் ஆகுது. நீங்கள் ஐயோ மறுபடியுமா, இது ரெய்னி சீசன் கூட இல்லை, ஆனால் அடிக்கடி ரெய்னி வருது. டிரைவர் இன்னும் எவ்வளோ நேரம்? மேம் டிராஃபிக் மேம், நான் என்ன பண்ணுறது? சரி ஓகே சீக்கிரம், ஐயோ அம்மா வேறு திட்ட போகிறாங்க அப்படின்னு நீங்கள் புலம்புறீங்க. கிட்டத்தட்ட ஒரு 30 minutes கிட்ட கார் அதே இடத்துல ஸ்டாப் ஆகிருக்கு. உங்களுக்கு ஒரு பக்கம் கடுப்பாகுது. அப்போது உங்கள் அம்மா கிட்டேருந்து கால் வருது. சொல்லுமா, எங்கடி இருக்க? டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டேன், வரேம்மா. என் ஃப்ரெண்டு வந்திருக்காடி. நான் என்னம்மா பண்ணுறது? நான் உங்களுக்காக தான் சீக்கிரமாக வரணும்னு நினச்சி கிளம்புனேன். ஆனால் டிராஃபிக் மழை வர ரொம்ப பெய்யுதுமா. சரி பார்த்து பத்திரம், மழையில் நனையாமல் வா, புரியுதா? சரி நான் வந்துடுறேன். ஆண்டி இருந்தாங்கன்னா வெயிட் பண்ண சொல்லு, இல்லாட்டி நான் இன்னொரு நாள் பார்த்துக்கிறேன். சரி சரி நீ பத்திரமா வாண்ணே. சரிம்மா அப்படின்ட்டு நீங்களும் ஃபோன் காலை கட் பண்ணுறீங்க. அண்ட் நீங்கள் அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க டைமை. டிராஃபிக்கும் போகிற மாதிரி இல்லை, அண்ட் டைம் வந்து போயிட்டே இருக்குது. நீங்கள் ஒரு கட்டத்தில் கடுப்பாகி சேன்ற மாதிரி அப்படியே விண்டோ சைட் திரும்புறீங்க. அப்போ பார்த்தா அங்கே நிறைய பேர் கூட்டமாக இருக்காங்க. நீங்கள் மலையில் என்ன பண்ணுறாங்க அவங்க அப்படின்ட்டு அந்த விண்டோவை, அதாவது உங்கள் கண்ணாடி இருக்கும்ல, கார் கண்ணாடி, அதை இறக்கிட்டு நீங்கள் பார்க்குறீங்க. அப்போது இந்த வியூ தெரியுது. ஜாங்குக் அங்கே அந்த மலையில் அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட அவ்வளோ ஹாப்பியாக டான்ஸ் ஆடிட்டுருக்கான். அதை நீங்கள் பார்க்குறீங்க. அப்படியே
ஜங்குக்கோட ஐஸை பார்க்குறீங்க. ஐஸை பார்த்துட்டு அப்படியே அந்த ஐஸில் நீங்கள் அப்படியே மெஸ்மரைஸ் ஆகிட்டீங்க. ஸோ அப்படியே ஒவ்வொன்றா பார்க்குறீங்க. அவனோட டாட்டு போட்ட ஹேண்டு எல்லாத்தையும் பார்க்குறீங்க. உங்கள் மைண்ட் வாய்ஸ், இந்த டாட்டு அன்றைக்கி பார்த்த பையனா அது அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அப்படி ஜங்குக்கே பார்க்குறீங்க. அவன் ஒரு குழந்த மாதிரி அந்த மலையில் அவ்வளோ ஹாப்பியாக, எந்த ஒரு சேட்னஸும் இல்லாமல், எந்த ஒரு கவலையும் இல்லாமல் அவ்வளோ அழகாக அந்த மூமெண்ட்டை என்ஜாய் பண்ணி டான்ஸ் ஆடுறான். அதை நீங்கள் அப்படியே பார்த்து ரசிக்கிறீங்க. உங்களை அறியாமலே உங்கள் ஃபேஸில் ஒரு ஸ்மைல் ஃபார்ம் ஆகுது. நீங்கள் அப்படியே அவனையே பார்க்குறீங்க. அவன் அவ்வளோ அழகாக டான்ஸ் ஆடிட்டுருக்கான். ஸோ கொஞ்ச நேரம் கழித்து அந்த டிராஃபிக்கும் கிளியர் ஆகுது. உங்கள் கார் மூவாக ஸ்டார்ட் ஆகுது. நீங்கள் அந்த ஸ்ட்ரீட் எண்டு வரைக்குமே உங்கள் விண்டோ வழியாக ஜங்குக்கே பார்த்துருந்துருப்பீங்க. அவனோட பியூட்டி அண்ட் அவனோட அந்த ஹாப்பி பன்னி ஸ்மைல் எல்லாத்தையும் பார்த்துருப்பீங்க. பட் உங்கள் அட்டென்ஷனை காட் பண்ணது அவனோட ஐஸ் தான். ஸோ நீங்கள் அப்படியே என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படியே போகிறீங்க. ஸோ வீட்டுக்கும் வந்து போகிறீங்க. வீட்டுக்குள்ளே போனதும் உங்கள் அம்மா, இப்போ தான் வாடி அம்மா, நான் என்னம்மா பண்ணுறது, டிராஃபிக்மா, ஆண்டி எங்க, அவங்க போயிட்டாங்க. ஓ அப்படியா, சரி விடுமா, இன்னொரு நாளைக்கு பார்த்துக்கிறேன் நான். சரி சரி, நீ போய் ஃபஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வாப்போ. சரிம்மா அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் போகிறீங்க. அண்ட் அங்கே ஜங்குக்கோ அவ்வளோ அழகாக டான்ஸ் ஆடி முடிச்சுட்டு எல்லாருக்கும் டாட்டா பாய் பாய் சொல்லிவிட்டு அவன் அங்கேருந்து போகிறான். அவன் வீட்டுக்குள்ளே போனதுக்கப்புறம் டோரை நாக் பண்ணுறான். அவங்க அம்மா வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. பண்ணிவிட்டு, எனக்கு தெரியும் நீ இப்படி தான் வருவேன்னு. அம்மா அதுக்கு என்னம்மா பண்ண சொல்கிற, மழைன்னா எல்லோரும் என்ஜாய் பண்ணோம்ல, அதான் நானும் பண்ணேன். டேய், மலையில் என்ஜாய் பண்ணுறது சரி, ஃபஸ்ட் நீ வந்து உள்ளே வா, எப்படி நனைஞ்சு போயிருக்க பாரு, வா நீ அப்படின்ட்டு அவன் அம்மா அவனை உள்ளே கூப்பிட்டு போகிறாங்க. இவனும் போகிறான். அவன் போக போக அந்த நனைஞ்சிருப்பான்ல, ஸோ அந்த வாட்டர் ட்ராப்லெட்ஸ் எல்லாம் அப்படியே வந்து தரையில் படுது. அதை பார்த்துட்டு அவங்க அம்மா ஒரு டீப் சைன் பண்ணிவிட்டு, இதெல்லாம் நீ தாண்டா கிளியர் பண்ணணும் அப்படின்ட்டு டவல் எடுத்துகிட்டு வந்து அவன்கிட்ட கொடுக்குறாங்க. இவனும் அப்படியே தொடச்சிட்டே பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி அப்படியே சொல்லிகிட்ருக்கான். அவங்க அம்மா, போயிட்டு சீக்கிரம் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வா, சாப்பிடுவேன். இல்லைம்மா எனக்கு வேண்டாம்மா. ஏன், வெளில சாப்பிட்டுன்ட்டியா என்ன? ஆமாம்மா நான் சாப்பிட்டுன்ட்டேன். எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் வெளில சாப்பிட்றது வந்து எனக்கு சொல்லிடுறான்ட்டு. இல்லைம்மா அது ஜிம்மன் கூட இருந்தேன்னா ஆசிரியர் தான். சரி ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு கீழே வா, அவங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்னம்மா? பேசணும்னு சொல்கிறேன்ல, வா. சரிம்மா அப்படின்ட்டு இவனும் தொடச்சிட்டு அவன் ரூமுக்கு வந்து போகிறான். இங்கே நீங்கள் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வரீங்க. உங்கள் அம்மா உங்களுக்கு சாப்பாடு எடுத்து வைக்கிறாங்க. நீங்களும் சாப்பிட்றீங்க. அப்படியே உங்கள் அப்பா வராரு. எல்லோரும் சேர்ந்து சாப்பிட்டு நீங்கள் அப்படியே உங்கள் ரூமுக்கு வந்து போகிறீங்க. அப்படிங்க ஜங்குக் சைட் காமிச்சா ஜங்குக் கீழே வரான். சொல்லுமா என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு ஷோஃபாவில் உட்காந்து டிவி பார்க்குறான். இங்கே அவங்க அம்மா அவன் பக்கத்தில் உட்காந்துட்டு, அப்படியே ஜங்குக்கு கிராஜுவேட் பண்ணி கிட்டத்தட்ட எவ்வளோ மாதம் ஆகுது? அவ்வளோ மாதம்லாம் ஆகலம்மா, ஜஸ்ட் 3 months தான் ஆகுது. அந்த வாய்க்கு ஒன்றும் குறைச்சல, 3 மாதம் ஆகுதுடா. இன்னும் நீ வந்து எந்த ஒரு ஒர்க்குமே போகாமல் இருக்க. அம்மா எதுவும் எனக்கு பிடிச்ச மாதிரி செட் ஆகலம்மா, நான் என்ன பண்ணுறது, அதெல்லாம் தெரியாது. இங்கே பார், நான் என் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசியிருக்கேன். சரி இந்தா அப்படின்னு சொல்லிவிட்டு அவன்கிட்ட விசிட்டிங் கார்டு கொடுக்குறாங்க. என்னம்மா இது? என் ஃப்ரெண்டோட கம்பெனி இது, நான் அவகிட்ட ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன், மரியாதையாக நாளைக்கு போய் ஜாயின் பண்ணு. அம்மா என்ன அம்மா, போய் ஜாயின் பண்ணுறா அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அம்மா அங்கேருந்து போகிறாங்க. எங்கே ஜங்குக், அம்மா நான் இன்னும் வந்து கொஞ்சம் என்ஜாய் பண்ணோம்மா, நான் வந்து நீ வந்து அதுமா நான் வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி, உனக்கு பிடிச்ச மாதிரி தான் இருக்கும் போ அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ரூமுக்கு போயிடுறாங்க. இங்கே ஜங்குக்கும் அப்படியே பவுட் பண்ணிவிட்டு அவனும் வந்து ரூமுக்கு வந்து போயிடுறான். அண்ட் மறுநாள் மார்னிங் ஆகுது. ஸோ நீங்களும் ஆஃபீஸ் கிளம்பி வந்து போயிடுறீங்க. ஆஃபீஸ்க்கு போய் உங்கள் கேபினில் உட்காந்துட்டு உங்கள் மேனேஜர் கூப்பிட்றீங்க. அவங்களும் வராங்க. மேம் இன்றைக்கி என்னோடய ஷெட்யூல் என்ன? கிளைண்ட் மீட்டிங்லாம் எதுவும் இல்லை மேம், பட் ஒரே ஒரு இன்டர்வியூ மட்டும் இருக்குது. இன்டர்வியூவா? எனக்கு இன்டர்வியூ டேவும் கிடையாதே. இல்லை மேம், ஆக்சுவலி உங்கள் அப்பா தான் மேம் இது ஃபிக்ஸ் பண்ணார். அப்பா ஃபிக்ஸ் பண்ணாரா? ஆமாம் மேம். நீங்கள் போங்க, நான் கூப்பிட்றேன். சரி மேம் அப்படின்ட்டு உங்கள் மேனேஜர் போயிடுறாங்க. நீங்கள் உங்கள் அப்பாவுக்கு கால் பண்ணுறீங்க. உங்கள் அப்பா, சொல்லுவாயன் அப்பா, என்னப்பா பண்ணி வச்சுருக்கீங்க? என்ன பண்ணி வச்சுருக்கீங்க? எங்கே இருக்கீங்க? வீட்டில்.
அப்பா என்னப்பா இன்டர்வியூ டேயில் வந்து வரமாட்டாங்களா? ரெக்கமெண்ட் பண்ணி ஒருத்தர் வர சொல்லியிருக்கீங்க, இன்டர்வியூ டேயில் வரமாட்டாங்களா? இப்போ நான் தனியாக இன்டர்வியூ பண்ணணுமா அப்படின்னு நீங்கள் பேசிட்டுருக்கும் போது உங்கள் அம்மா ஃபோனை வாங்கி, ஏய் என்னடி எதுக்குடி இப்போ கத்திகிட்ருக்க? அம்மா என்னம்மா யாருன்னே தெரியாமல் எப்படி? அது யாருன்னெலாம் கிடையாது, நேற்று வந்தாங்கல்ல என் ஃப்ரெண்டு, அவங்களோட பையன்தான். உன் ஃப்ரெண்டோட பையனாகவே இருந்தாலும் உனக்கு தெரியும்ல நான் எப்படி இன்டர்வியூ பண்ணுவேன்ட்டு. நீ வந்து இஷ்டத்துக்கு வந்து இப்போ வந்து சொல்கிற. இங்கே பாரு வயன், நீ உன் அப்பாவோட கம்பெனியை தான் டேக் ஓவர் பண்ணியிருக்க, புரியுதா? நீயும் வந்து கிராஜுவேட் ஆகி 3 months தான் ஆகுது, ஓகேயா? நீ ஒன்றும் வந்து ஒரு பிஸ்னஸ் உமன்னு நீ நினச்சிட்ருக்காத, ஒழுங்காக நான் சொன்னதை செய். அம்மா அந்த பையன் ரொம்ப நல்ல பையன், நான் தான் ரெக்கமெண்ட் பண்ணேன், புரியுதா? உன்னைக்கு இன்டர்வியூ பண்ணு, அவனை ரொம்ப பிடிக்கும் அண்ட் நல்லா படிச்சிருக்கான், ரொம்ப டேலண்டடான பையன், நீ பார்த்துக்கோ. அம்மா பார்த்துக்கோ அப்படின்ட்டு உங்கள் அம்மா காலை கட் பண்ணுறாங்க. நீங்கள் அப்படியே ஃப்ரஸ்ட்ரேட்டடாக அந்த மேனேஜரை கூப்பிட்றீங்க. சொல்லுங்கள் மேம், அவங்க வந்தாங்களா? இல்லை மேம் இன்னும். சரி, அந்த கேண்டிடேட் வந்தோடனே என் கேபினுக்கு வர சொல்லுங்கள். ஓகே மேம் அப்படின்ட்டு அவர் போயிடுறாங்க. நீங்கள் உட்காந்து உங்கள் லேப்டாப்பில் ஒர்க் பார்த்துட்ருக்கீங்க. இங்கே ஜங்குக் தான் ரெடி ஆகிட்டு அப்படியே வந்து கீழே வரான், அந்த கோட் சூட்லாம் போட்டுட்டு வந்து பார்க்குறான். வந்து பார்த்தா அவங்க அம்மா வந்து அவனுக்கு பிரேக்ஃபாஸ்ட் எடுத்து வச்சிட்ருக்காங்க. இங்கே அவன் வந்து உட்காடுறான். இங்கே அவங்க அம்மா, இங்கே பாரு ஜங்குக்கா, எந்த ஒரு சேட்டையும் பண்ணாமல் விளாடாமல் ஒழுங்காக போய்ட்டு அந்த இன்டர்வியூவை அட்டன் பண்ணிட்டு வர, புரியுதா? சரிம்மா. மழை வருது அது வருதுன்ட்டு இன்டர்வியூ விட்டு அன்றைக்கி பண்ண பற்றியா அது மாதிரி வந்து போய் டான்ஸ் ஆடிட்டுருக்காத. இன்டர்வியூவும் விட்டு மலைக்குன்னு போய் டான்ஸ் ஆடிட்டுருக்கே நீ. அது எனக்கு சின்ன வயசுலேருந்தே பிடிக்கும், உன்னை சின்ன வயசுலேருந்தே அடிக்காமல் விட்டேன், அதான் நான் பண்ண தப்பு. என்னம்மா நீ அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்கும் போதே ஜிம்முன்னு வரான். என்னம்மா உன்னை சொல்லணும்டா, உன்னை பார்த்துக்கூடான்னா நீயும் போய் மல்ல டான்ஸ் ஆடிட்டுருக்க. அது வந்தும்மா இவன் தான்மா என் கையை பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டான், இவன் இழுத்துட்டு போனால் உனக்கு எங்கே போச்சு அறிவு? சரி விடுங்கம்மா, ஏம்மா கத்துறீங்க? சரி வா வந்து உட்காந்து சாப்பிடு அப்படின்ட்டு ஜிம்மனுக்கும் வந்து கொடுக்குறாங்க. ஆக்சுவலி ஜிம்மனுக்கு வந்து ஒர்க் கிடச்சிருக்கும், ஜங்குக் தான் வந்து மிஸ் பண்ணியிருப்பான். அதனால் ஜங்குக் மட்டும் இப்போ வந்து போகிறான். ஸோ எங்கள் ஜிம்மன், இங்கே பாரு, நல்லா பண்ணணும், ஓகேயா? சரிடா, நீயும் அம்மா மாதிரி அட்வைஸ் பண்ணாதடா. சரி வா போகலாம் அப்படின்ட்டு இவங்க 2 பேரும் கிளம்புறாங்க. கிளம்பி உங்கள் ஆஃபீஸ்க்கு தான் வராங்க. ஜங்குக் உங்கள் ஆஃபீஸ்க்கு தான் இன்டர்வியூ வரான். ஸோ வந்து ஜிம்மன் வந்து ரிசப்ஷனில் வெயிட் பண்ணுறான். எங்கள் ஜங்குக்கு இந்த மாதிரி நான் இன்டர்வியூக்கு வந்திருக்கேன். அப்படியா, ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ரிசப்ஷனிஸ்ட் உங்கள் மேனேஜருக்கு தான் கால் பண்ணுறாங்க. சார் சொல்லுங்கள், அந்த கேண்டிடேட் வந்திருக்காங்க ஜங்குக், ஓகே வர சொல்லுங்கள் அப்படின்ட்டு மேனேஜர் சொல்கிறாங்க. எங்கே அவங்களும் போங்க அப்படின்ட்டு மேனேஜரோட ரூமை சொல்கிறாங்க. மேனேஜர் பார்த்துட்டு, எங்கே பாருங்கள் மிஸ்டர் ஜங்குக், இதுதான் மேமோட கேபின். ஸோ நீங்கள் உங்கள் ஃபைல்ஸ்லாம் வச்சுருக்கீங்கள? சார் வச்சுருக்கேன், போங்க அப்படின்ட்டு ஜங்குக் அனுப்பி வைக்கிறாங்க. ஜங்குக்கும் போகிறான். உங்கள் கேபின் கிட்ட வந்து, எக்ஸ்கியூஸ் மீ மேம், கம்மின் அப்படின்னு நீங்கள் லேப்டாப்பை பார்த்துட்டே சொல்கிறீங்க. ஜங்குக்கும் வரான், வந்து உங்கள் பக்கத்தில் நிற்கிறான். பட் இன்னும் நீங்கள் அவன் ஃபேஸை வந்து பார்க்கல. ஸோ நீங்கள் சைலண்ட்டாக இருக்கவே அப்படியே நீங்கள் பார்க்குறீங்க, லிஃப்ட் அப் பண்ணி உங்கள் ஃபேஸை பார்த்தா ஜங்குக்கோட ஐஸ் தான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தெரியுது. நீங்கள் அந்த ஐஸை பார்க்குறீங்க, உங்களோட ஐஸ் அவனோட ஐஸோட லாக் ஆகுது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கீழே வரீங்க. அவனோட நோஸ், லிப்ஸ், அதுக்கப்புறம் அந்த லிப்ஸுக்கு கீழே இருக்கிற அந்த மோல் அப்படின்ட்டு எல்லாமே பார்க்குறீங்க. அப்படியே அவனோட ஃபேஸே நீங்கள் ஸ்கேன் பண்ணுறீங்க. ஸோ எங்கள் ஜங்குக், ஹலோ மேம், ஜான் ஜங்குக் அப்படி சொல்கிறாங்க. நீங்கள் ஏன் மிஸ்டர் ஜங்குக் உட்காருங்க அப்படி சொல்ல அவரும் வந்து உட்கார்றாரு. அண்ட் நீங்கள் வந்து உங்கள் கையை வந்து நீட்டுறீங்க. ஜங்குக் என்னது அப்படின்ற மாதிரி பார்க்குறான். ஃபைல்ஸ், ஓகே இந்தாங்க அப்படின்ட்டு ஃபைல்ஸ் கொடுக்குறான். ஸோ நீங்களும் பார்க்குறீங்க. உங்களோட மைண்ட் வாய்ஸ், பரவாயில்ல எல்லாம் நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நிறைய கொஸ்டின்ஸ் வந்து அவன்கிட்ட கேட்குறீங்க. அவனும் எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணுறான், நல்லாவே ஆன்சர் பண்ணுறான். ஸோ நீங்கள் சொல்கிறீங்க, ஓகே மிஸ்டர் ஜங்குக், நீங்கள் எந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? யா மேம், கிளைண்ட் மேனேஜர். ஸோ கிளைண்ட் மேனேஜராக எதுவுமே வந்து பாசிபிள் கிடையாது. நிறைய மீட்டிங்ஸ் அட்டென்ட் பண்ணணும் அண்ட் என் கூட தான் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். ரொம்ப ரிஸ்கியான ஜாப். இது உங்களுக்கு ஓகேவா? இது மற்ற கம்பெனி மாதிரி இல்லை ஜங்குக், இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட். ஸோ கிளைண்ட் மேனேஜர் ஜாப் ரொம்ப ஈஸி கிடையாது, இட்ஸ் ரிஸ்கியான ஜாப். ஸோ யோசிச்சுக்கோங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. மேம் ஆக்சுவலி
கிளைண்ட் மேனேஜர்னு இல்லை, எந்த ஜாப் எடுத்தாலுமே அது ரிஸ்கி தான். பட் கிளைண்ட் மேனேஜர்ன்றது இன்னும் கொஞ்சம் ரிஸ்கி தான். ஆனால் எனக்கு அது பிடிக்கும், அதனால தான் நான் அதுக்கு அப்ளை பண்ணேன். ஓகே மிஸ்டர் ஜங்குக், நீங்கள் உங்களுக்கு எந்த அப்ஜெக்ஷனும் இல்லைன்னா ஓகே ஃபைன், நீங்கள் போங்க, நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்ல எங்கள் ஜங்குக்கும் ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படின்ற மாதிரி டீப் சைன் பண்ணுறான். நீங்கள் என்னாச்சு? எங்கள் ஜங்குக்கு, மேம் எல்லா கம்பெனி மாதிரி இது கிடையாது, இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டுன்னு சொன்னீங்க, அப்புறம் ஏன் எல்லா கம்பெனி சொல்கிற மாதிரி நீங்கள் போங்க நாங்கள் சொல்லி அனுப்புகிறேன்னு சொல்கிறீங்க, இதையும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வச்சுருக்கலாம்ல அப்படின்னு அவன் கேட்குறான். நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க ஜங்குக்கை. ஜங்குக், இது மாதிரி நிறையா இன்டர்வியூ நான் அட்டென்ட் பண்ணிட்டேன் மேம், ஸோ அதனால தான் சொன்னேன் அப்படின்னு சொல்ல நீங்கள் அப்படியே ஸ்மைல் பண்ணிவிட்டு ஓகே ஃபைன், நீங்கள் வெளியில் வெயிட் பண்ணுங்கள் ஜங்குக் அப்படி சொல்கிறீங்க. அவனும் ஓகேன்னு சொல்லிவிட்டு அந்த ஃபைல்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அங்கேருந்து போகிறான். நீங்கள் இன்ட்ரெஸ்டிங்கான பர்சனாக இருப்பான் போல் அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணிவிட்டு உங்கள் மேனேஜர் வர சொல்லி அவர்கிட்ட ஜங்குக்கோட அப்பாயின்மெண்ட் லெட்டரை வந்து எடுக்க சொல்கிறீங்க. ஸோ அவரும் எடுத்துகிட்டு வந்து தராரு. நீங்கள் ஜங்குக்கை கூப்பிட்றீங்க, அவன் வரான். சொல்லுங்கள் மேம். இந்தாங்க ஜங்குக். என்னது? அப்பாயின்மெண்ட் லெட்டர். ஸோ நீங்கள் நாளையிலேருந்து இந்த கம்பெனியில் ஒர்க்கு ஜாயின் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறீங்க. எங்கள் ஜங்குக்கு ரியலி மேம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃபேஸில் பார்க்கணுமே அந்த பன்னி ஸ்மைல் அவ்வளோ அழகாக இருக்குது. நீங்கள் அவன் சிரிக்கிறத பார்த்துட்டு உங்களை அறியாமலே உங்கள் லிப்ஸ்லேருந்து ஒரு ஸ்மைல் கர்வ் ஆகுது. எங்கள் ஜங்குக் ரொம்ப தேங்க்ஸ் மேம் அப்படி சொல்கிறான். அவனும் தேங்க்யூ சொல்கிறான். அப்போது அந்த டைம் தண்டர் சவுண்ட் கேட்குது. ஸோ 2 பேரும் அந்த டைம் அப்படியே திரும்பி பார்க்குறீங்க. பார்த்தா ரெயின் வர ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஜங்குக்கு அதை பார்த்தோன்னே மேம் அப்போது நான் நாளைக்கு வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன், நான் இப்போ கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஹாப்பியாக குதிச்சுட்டே அங்கேருந்து போகிறான். அவன் போகிறத நீங்கள் பார்த்துட்டு ஸ்மைல் பண்ணுறீங்க. உங்களுக்கு தெரியும் ஜங்குக்கு எதுக்காக இப்போ போகிறான்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அப்படியே உங்கள் கேபினில் இருக்கிற அந்த விண்டோவை ஓப்பன் பண்ணிவிட்டு பார்க்குறீங்க. வெளில பார்த்தா அங்கே ஜங்குக்கு அந்த அப்பாயின்மெண்ட் லெட்டரை பார்த்துட்டு அப்படியே டையெல்லாம் லூஸ் பண்ணிவிட்டு அப்படியே அந்த ரெயினில் டான்ஸ் ஆடுறா மறுபடி. நீங்கள் அதை பார்த்துட்டு உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. என்னன்னு தெரியல, எப்போல்லாம் அவன் ஸ்மைலை பார்க்குறீங்களோ அப்போல்லாம் நீங்கள் ஹாப்பி ஆகுறீங்க. ஸோ அப்படியே அன்றைக்கி டே வந்து போகுது. அண்ட் மறுநாள் மார்னிங் நீங்கள் வழக்கம் போல் ஆஃபீஸில் இருக்கீங்க. அண்ட் உங்கள் மேனேஜர் வந்து கிளைண்ட் மீட்டிங்குன்னு சொல்கிறாரு. நீங்களும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போகிறீங்க. ஆஸ் அ கிளைண்ட் மேனேஜராக ஜங்குக்கும் உங்கள் கூட வந்து வரான். நீங்களும் வந்து போகிறீங்க. ஸோ ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் போகிறீங்க கிளைண்ட் மீட்டிங். நீங்கள் எப்போவுமே வந்து கிளைண்ட் மீட்டிங் வந்து ஒரு பப்ளிக் பிளேசஸ் அந்த மாதிரி தான் வந்து வைப்பீங்க. ஸோ ஜங்குக் ரொம்ப நல்லாவே அதை ப்ரெசென்ட் பண்ணுறான். என்ன தான் இது அவனுக்கு ஃபர்ஸ்ட் டைமாக இருந்தாலும் இஸ் டூயிங் இட் லைக் அ ப்ரொஃபஷ்னல். ஸோ உங்களுக்கு அவனோட வே ஆஃப் அந்த டாக்கிங், அந்த ப்ரொஃபஷ்னலிசம் எல்லாமே ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ நீங்கள் அந்த மீட்டிங்கை பார்க்குறீங்களோ இல்லையோ ஒவ்வொன்றா ஜங்குக்கை அட்மையர் பண்ணி பார்க்குறீங்க. உங்களை அறியாமே நீங்கள் ஜங்குக் மேலே ஃபாலோ ஆகிட்டீங்க. அப்படியே வந்து அந்த டைம் போகுது. ஸோ மீட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் ஈவினிங் டைம் ஆகுது. அதாவது ஒரு 7 o'clock கிட்டே இருக்கும். ஸோ ஆஃபீஸ் வந்து 8 o'clock முடியும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இப்போ எல்லோரும் கிளம்பி ஆஃபீஸ்க்கு தான் வந்து போகிறீங்க. அப்போது உங்கள் காரில் நீங்கள், உங்கள் மேனேஜர், ஜங்குக், உங்கள் டிரைவர், ஸோ எல்லாம் உட்காண்ட்ருக்காங்க. அப்படி தான் வழக்கம் போல் டிராஃபிக்கு. ஸோ நீங்கள் உட்காந்துட்டு அந்த ஃபைல்ஸை பார்த்துட்ருக்கீங்க. உங்கள் மேனேஜர்கிட்ட இதுக்கப்புறம் நாளைக்கு என்னென்ன ஷெட்யூல் இருக்கோ அதை போட்டுட்டு எனக்கு வந்து நீங்கள் மார்னிங் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறீங்க. அவரும் ஓகேன்னு சொல்லிட்டுருக்காரு. ஜங்குக் அப்படியே அந்த விண்டோ வழியாக வெளில வந்து பார்த்துட்ருக்கான். அப்போது ரெயின் ஸ்டார்ட் ஆகுது. நீங்கள் அந்த ரெயினை பார்த்த உடனே அப்படியே ஜங்குக்கை தான் பார்க்குறீங்க. பிகாஸ் உங்களுக்கு தெரியும்ல ஜங்குக்கு ரெயினை ரொம்ப பிடிக்கும்ன்ட்டு. ஸோ நீங்கள் ஜங்குக்கை பார்க்க ஜங்குக் அப்படியே உங்களை பார்க்குறான். பார்த்துட்டு மேம் சொல்லு ஜங்குக், நான் இங்கே இறங்கிக்கிறேன் மேம். ஏன்? அது நான் இங்கேருந்தே நான் ஆஃபீஸ்க்கு வந்துடுறேன் மேம், நீங்கள் இந்த காரில் போங்க அப்படின்னு சொல்கிறான். உங்களுக்கு புரியுது அவன் எதை மீன் பண்ணுறான்ட்டு. நீங்கள் உனக்கு மழைனா ரொம்ப பிடிக்கும் தானே, அதுக்கு தானே இப்போ கேட்குற. எப்படி மேம் அப்படின்னு ஜங்குக் கேட்குறான். நீங்கள் ஒரு ஸ்மைல் பண்ணிவிட்டு ஐ நோ ஜங்குக் அப்படின்றீங்க. அவன் ஓகே மேம் மே ஐ அப்படின்னு கேட்குறான். நீங்கள் லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு யா யூ கேன் அப்படின்னு சொல்கிறீங்க. அவன் அந்த கார் டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு போகிறான். போகும்போது மேம் யூ கேன் ஆல்சோ ஜாயின் வித் மீ அப்படி சொல்கிறான். நீங்கள் இல்லை வேண்டாம் பரவாயில்ல நீ மட்டும் போ அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. இங்கே ஜங்குக் மேம் வாங்க மேம், மழை என்ஜாய் பண்ண கற்றுக்கோங்க. மழைனால
நமக்கு எவ்வளோ யூஸ் இருக்குது. ஸோ அதை நம்ம வெல்கம் பண்ணணும். வெல்கம் பண்ணாமல் நம்ம அதை அவமதிச்சிட்டோன்னா அதுக்கப்புறம் நம்மளுக்கு நாளைக்கு வந்து ஏதோ ஹெல்ப் பண்ணாமல் போச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? வாங்க 2 பேரும் சேர்ந்து வெல்கம் பண்ணலாம் அப்படின்னு அவன் கூப்பிட்றான். நீங்கள் அப்படியே வாய்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு ஜங்குக் கூட போயிட்டு நீங்கள் 2 பேரும் அந்த ரெயினில் அப்படியே ஜாலியாக குதிச்சு என்ஜாய் பண்ணுறீங்க. உங்களுக்கு அந்த நிமிஷம், அந்த செகண்ட் எல்லா கஷ்டமும், எல்லா ஸ்ட்ரெஸ் எல்லாமே வந்து அப்படியே மறையுது. உங்களுக்கு இப்போ மைண்ட் ரிலாக்ஸிங் ஆகும். ஜங்குக் கூட இருக்கிற அந்த ஹாப்பி மூமெண்ட் மட்டும்தான் உங்களுக்கு இப்போ இருக்குது. ஆஸ் அ பிஸ்னஸ் உமனாக உங்களுக்கு எவ்வளவோ ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷனாக இருந்திருக்கும். பட் இப்போது இந்த செகண்ட் நீங்கள் எல்லாத்தையும் மறந்து அந்த மழையோட தண்ணி எப்படி உங்கள் உடம்புல அப்படியே போகுதோ அது மாதிரி உங்கள் கஷ்டம் எல்லாமே போகுது. அந்த தண்ணியோட தண்ணியாக கலந்து எல்லாமே போகுது. இப்போது நீங்கள் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறீங்க. அப்படி வந்து நீங்கள் டான்ஸ் ஆடுறீங்க. அண்ட் உங்களுக்கு தெரியும் இதுதான் உங்கள் லவ் ஸ்டோரியோட பிகினிங். ஸோ இனிமேல் ஜங்குக் தான் உங்களோட லவ்ன்ட்டு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அவங்க கூட ட்ராவல் பண்ணுறீங்க. ஸோ லவ் இஸ் லைக் அ ரெயின், இட் டஸ் நாட் சூஸ் த கிராஸ் ஆன் விச் இட் ஃபால்ஸ். ஸோ அப்படி தான் லவ் என்றைக்குமே எக்ஸ்பெக்ட் பண்ணியும் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு வந்ததே கிடையாது. அது ஏன் வரும், எதுக்கு வரும், யார் மேலே வரும், எப்படி வரும் அப்படின்னு எதுவுமே வந்து நம்மளுக்கு தெரியாது. ஃபாலிங் இன் லவ் இஸ் லைக் அ ரெயின் ஆர்மிஸ். ஸோ இட் இஸ் அன்பிரிடிக்டபிள் பட் தேர் ஆர் ஆல்வேஸ் சைன்ஸ் பிஃபோர் இட் கம்ப்ளீட்லி ஃபால்ஸ். இந்த ஒன் ஷாட் வந்து சிம்பிளாக தான் இருக்கும். பட் இது வந்து எனக்கு சடனாக தோணுச்சு. ஸோ நம்ம கிளைமேட்டும் அப்படி தான் இருக்குது, ரெய்னியாக. ஸோ இதை ஜங்குக்கு போடணும்னு எனக்கு தோணுச்சு. ஸோ அதனால தான் எடுத்துகிட்டு வந்தேன். எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் டார்மிஸ் பாய்.